நேத்து பிஜேபியோட மாநில தலைவரான அண்ணாமலை அண்ணா தன்னை சவுக்கால அடிச்சுக்கிறாருங்க. அதை ட்ரோல் பண்ணி சோசியல் மீடியால நிறைய வீடியோஸ் பார்க்க முடியுது. முதல்ல அவர் ஏன் அந்த மாதிரி பண்ணாரு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க. டிசம்பர் 23 அண்ணா யூனிவர்சிட்டி காலேஜ் கேம்பஸ்குள்ள ஒரு பொண்ணு வீடியோ எடுக்கப்பட்டு பிளாக்மெயில் பண்ணப்பட்டு செக்ஷுவலா ஹராஸ்மெண்ட் பண்றாங்க. சோ அந்த பொண்ணு தைரியமா வெளியில வந்து போலீஸ் கம்ப்ளைண்ட்டும் ரைஸ் பண்றாங்க. சோ செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் வீடியோ இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி கேள்விப்பட்ட மாதிரி இருக்குல்லங்க. சோ பொள்ளாச்சியில பாலியல் வன்கொடுமை நடந்துச்சு. சோ அதுக்கு நம்ம தமிழ்நாடு அப்படியே கொந்தளிச்சு நம்ம வந்து பயங்கரமான ஒரு போராட்டங்கள் எல்லாம் பண்ணோம். சோ அதே மாதிரி தான் பட் அந்த விஷயம் காலேஜ் கேம்பஸ்குள்ள நடந்தது. பேசிக்கா நமக்குள்ள இதுல நிறைய கேள்விகள் தோணுங்க. ஒரு காலேஜ் கேம்பஸ்குள்ள நடக்குது அப்படின்னா எப்படி வெளியில இருந்து ஒரு பர்சன் ஈஸியா ஒரு காலேஜ் கேம்பஸ்குள்ள வர முடியும்? அங்க சிசிடிவி கேமராஸ் எல்லாம் இல்லையா? இந்த பர்சன் மேல ஆல்ரெடி நிறைய கேசஸ் இருக்கு. அப்ப அவன் யாரு என்ன அப்படிங்கிற மாதிரியான கேள்விகள் நிறைய இருக்கும். அப்ப நிறைய பொண்ணுங்களுக்கு இந்த மாதிரி எல்லாம் இங்க நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரியான கொஸ்டின்ஸ் எல்லாம் சேர்த்துதான் அண்ணாமலை என்ன கேட்கிறாருங்க. ஏன்னா தான் வீட்டுல ஒரு பொண்ணுக்கு நடந்திருந்தது அப்படின்னா கண்டிப்பா எவ்வளவு ஒரு கோபம் வருமோ, எவ்வளவு ஒரு மன கஷ்டம் இருக்குமோ, அதை தாங்க வெளிக்காட்டி. இதுல வருத்தப்படக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா அந்த பொண்ணோட எஃப்ஐஆர் காப்பி வெளியில வந்துருச்சு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அந்த பொண்ணுக்கு அங்க என்ன நடந்துச்சு, அந்த பொண்ணு யாரு என்ன அப்படிங்கிற மாதிரி டீடைல் எல்லாருக்குமே தெரிஞ்சிருங்க. இது ரொம்ப சென்சிட்டிவான ஒரு விஷயம். அந்த பொண்ணுக்கு அது வந்து கண்டிப்பா ரொம்ப ஒரு ஃபீலா இருக்கும். இது மாதிரி இன்னும் பொண்ணுங்க வந்து வெளியில வந்து கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணணும் அப்படின்னாலும் இது வந்து ஒரு பயத்தையும் கொடுக்குங்க.